வெயில் டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த டைமிங் ஏற்ற மாதிரி ஏதாவது திங்ஸ் கலெக்ட் பண்ணி ரீஸ்டோரேஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதாவது கிராஃப்ட் கோல்ட் பார்ட் 6 இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் ஏற்ற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை தான் ரெடி பண்ணி அதுலேருந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்க வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்னதான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு தோணுதில்ல, ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நாள் பழையமடி போயிருந்த போது இந்த ஒரு போர்ட்டபிள் ஃபேன் வந்து கிடந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, அதனால எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஏர் கூலர் வந்து கிடச்சி. பார்க்கறதுக்கு நீட்டான கண்டிஷன்ல இருந்துச்சு. அவுட்டர்ல எந்த டேமேஜுமே இல்லைங்க, அதனால இதையும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த சின்ன சைஸ் டேபிள் ஃபேன் வந்து கிடச்சிங்க. ஃபைனலாக இந்த இடத்துல ஏர் கூலர் இருக்கு பார்த்தீங்களா, அது எடுக்கலாம் தான் போயிருந்தேன். பட் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி வீலெல்லாம் போட்டு பயங்கரமாக ஏர் கூலர் இருந்துச்சு நீட்டான கண்டிஷனில், அதனால அதை எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இதுதாங்க இந்த டைம் நம்ம எடுத்த மொத்த திங்ஸ்மே. இதை தான் ரெடி பண்ணி என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சைஸ் டேபிள் ஃபேன் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் ஃபேனு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லேம்பு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு சப்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசி சார்ஜ் அண்ட் ஏசி சார்ஜ், ஒரு டிசி சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 12 வோல்ட் டிசி சப்ளை வந்து கொடுத்து பார்ப்போம். எதுவும் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு. நோ ரெஸ்பான்ஸுங்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இனி நம்ம இதை ரெண்டா பிரிச்சா தான் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபேன்ல பேக் சைடில் தான் டோட்டல் கண்ட்ரோல் பேட்டரி எல்லாமே இருக்கு. அதனால அந்த பேக் சைடு ஃபேன்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணதுமே நம்ம கண்ணில் என்ன பட்டுச்சுன்னா அந்த பேட்டரி தாங்க. பார்க்க தவளை குட்டி மாதிரி உப்பு போய் இருக்கு. அண்ட் ஒரு ஒயருமே கட்டாக இருந்துச்சு. இவன் நமக்கு இனி எதுக்குமே தேவைப்பட போறது கிடையாது, அதனால இவன் நமக்கு வேணாம். இவன் வேண்டாம்னு எதுக்கு, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அப்புறம் நம்ம 12 வோல்ட் சப்ளை கொடுத்தோம் பாத்தீங்களா, அதுக்கான ஒரு கெப்பாசிட்டருமே டேமேஜ் ஆகி கிடக்கு. அதனால தான் நம்ம 12 வோல்ட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போகல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த 5 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர்ல சார்ஜ் பின்ன வந்து குத்தி பார்ப்போம். நான் சார்ஜ் பின் இன்செர்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து 2 ஆரம்பிச்சிருச்சு. பட் இதில் பேட்டரியே இல்லை. சரி, ஓகே, அந்த பேட்டரியில் எனக்கு சார்ஜ் இன்புட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தேன். ஒரு 4 வோல்ட் தாராளமாக வருது. அதனால நம்ம வழக்கம் போல 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரியை ஒரு 2 இதை சீரியஸாக கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் பேட்டரி இன்புட் கொடுக்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து 2 ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, அந்த பேட்டரி வந்து அந்த இடத்துக்கு டபுள் செட்டை போட்டு ஒட்டிடுவோம். இப்போ நமக்கு ஃபேன் நல்லாவே ரன் ஆகுது. பட் அந்த எல்இடிக்கான சுவிட்சை ப்ரெஸ் பண்ணவும் முடியல, அந்த எல்இடி ஆன் ஆகவும் இல்லைங்க. அதனால அந்த எல்இடிக்கான லைனை கட் பண்ணி தனியாக பவர் சப்ளை கொடுத்து பார்த்தேன். அப்போவுமே எல்இடியில் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி போச்சு. ஓகே, நமக்கு எல்இடிலாம் பெருசாக தேவையில்லை. இப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஜஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். நான் கவரை ஓப்பன் பண்ணும்போது அந்த எல்இடிக்கான கேப்பையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த எல்இடி லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஏறி இருக்குது. அதனால தான் எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. நம்ம இந்த எல்இடிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக இன்னொரு எல்இடி கூட போடலாம். பட் அந்த எல்இடியை போட்டு ஒரு பிரோஜனம் இல்லை. அதனால தான் எல்இடியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த வின்சையும் கலட்டிட்டு டோட்டலாக எல்லாத்துலேயும் உள்ள அந்த ரஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதாங்க. நம்ம இந்த ஃபேனில் ஒரு பார்ட்டையும் எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி ரீஅசம்பிள் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு இந்த ஃபேனில் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம், ஃபேனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைனலில் பார்ப்போம். இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்த இந்த சின்ன சைஸ் டேபிள் ஃபேன் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, இதை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபேனுமே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண ஃபேன் மாதிரி தான். ஏன்னா இதில் சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இதை ஃபேனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு சார்ஜ் வந்து போட்டுட்டு ஃபேனை வந்து ஆன் பண்ணி பார்த்தேன். அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ்க்கான எல்இடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆனிச்சு. பட் மோட்டரில் எந்த ரெஸ்பான்ஸ் வந்து கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபுல்லாக பிரிச்சு அப்படி என்ன தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபேன் அப்படியே திருப்பிட்டு சிலிக்கன் கேப் வந்து போட்டுருக்காங்க. அதை கழட்டிட்டு தான் உள்ள ஸ்க்ரூ வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணால் அந்த பேட்டரி அண்ட் போர்டில் லைட்டாக ரஸ்ட்டே இருந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. சந்தேகம். ஓகே, இருக்கட்டும், பார்த்துக்கிடுவோம். இப்போ இந்த வின்ஸுக்கான கவரையும் கழட்டிக்கிடுவோம். அப்படியே வின்ஸையும் கழட்டலாம்னு சொல்லிட்டு வின்ஸை பிடிச்சி இழுத்து அப்போ தான் விஷயம் வந்து தெரியுது. இல்லை தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் வின்ஸ் வந்து கொடுக்கல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வின்ஸுக்குள்ளே மேக்னெட்டை கொடுத்து காப்பரை கொடுத்து ஒரு செட்டாக 2 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் உள்ள ஜஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அந்த வின்ஸ் எடுத்து அந்த காப்பருக்கு மேலே மாட்டிட்டு வின்ஸுக்கான கவருமே மேலே மாட்டிக்கிட்டேன். அப்படியே இவன் மேலே ஒரு டவுட் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால இவனை தனியாக கழட்டி ஒரு ஸ்கேன் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஆளு காலிங்க. செட்டியார் போயிட்டாரா? ஸோ அவனுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு பேட்டரி ரெடி பண்ணலாம்னு எனக்கு இருந்த 2 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரி எடுத்து இதில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதில் கொடுத்துருந்த பேட்டரியுமே வந்து பேரலாக தான் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இப்போ நான் இந்த பேட்டரி ஃபேனில் கனெக்ட் பண்ணும்போது எல்இடி வந்து ஆன் ஆயிருச்சு. ஆனால் மோட்டரில் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு வின்ஸ். அதனால அந்த கவரை ஓப்பன் பண்ணி வின்ஸ் சுற்றி பார்த்தேன், அப்போவுமே ரன் ஆகலை. சரி, ஓகே, சார்ஜ் தான் பத்தாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே பண்ண முடியல, எந்த ரெஸ்பான்ஸும் வந்து தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த மோட்டார் காயில் கை வச்சு பார்த்தா பயங்கர ஹீட்டாக இருங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு இந்த காயில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றனால அந்த காயில் தனியாக பேத்து எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்கிட்ட ஹேண்ட் ஃபேன் ஒன்று இருக்குது. இதுக்குள்ள உள்ள மோட்டரை தான் தனியாக கழட்டி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல டிசி மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 லைன் இருந்துச்சு. அந்த லைனில் நம்ம இந்த மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்த்து நல்லாவே ஆன் ஆகுது. ஒரு 3 ஸ்டெப் ஸ்பீடு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியுமே வந்து ஆன் ஆகுது. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மோட்டர் இந்த இடத்துல ஒட்டிடுவோம். அப்படின்னு வழக்கம் போல் இது எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி ரிட்டர்ன் அசம்பிள் பண்ணிடுவோம்.
அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு இந்த ஃபேனில் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறதே ஃபைனலாக சொல்கிறேன். இதையும் அப்படி ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது சின்ன சைஸ் ஏர் கூலர் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, இதை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை ப்ளக் பாயிண்டில் குத்தி ஆன் பண்ணி பார்ப்போம். ஏதோ ரெஸ்பான்ஸ் தெரியுதானு. வாவ், ஏதோ ரெஸ்பான்ஸ் தெரியுதுங்க. மோட்டார் என்ன வர மாதிரி தெரில. பட்டு அந்த கூலுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் மேலே அந்த ஏறும் பார்த்தீங்களா, அந்த மோட்டரில் எதாவது வைப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சொன்னேன்ல உள்ள பாருங்க, அதான் சுற்றிக்கிட்டு இருக்கு. மற்றபடி மோட்டர் வந்து என்ன ஆகலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இல்லை ஏறே வரலங்க. ஸோ இனி இதை ஓப்பன் பண்ணால் தான் உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரி, ஸ்க்ரூ கழட்டலாம் சுற்றி பார்த்தா எந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் இந்த மேலே பிளாக் கலர் பேனல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணால் அதுக்குள்ளே தான் ஸ்க்ரூவே வந்துருக்கு. அந்த ஸ்க்ரூ அப்படியே கழட்டிக்கிடுவோம். அண்ட் இப்போ நான் கலெக்டர் மத்தியில் ஒரு 4 ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ மட்டும்தான். அதுக்கப்புறம் சும்மா லாக் மட்டும் தான் லாக் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட்டி நம்ம இழுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு உள்ள ஸ்பேரில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருக்குது. பட் வந்து இந்த ஏர் கூலர் வந்து கீழே போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த இடம் ஃபுல்லாக தெரிச்சு சுற்றுற உடஞ்சிருச்சுங்க. நமக்கு இந்த பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும், இப்படி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இது எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம்னு இந்த பார்ட் அப்படியே கழட்டி எடுத்துருவோம். இந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ரன் ஆகுது. அடுத்ததாக வாட்டர் பம்பு வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் என்ன ஆகுதான்னு. வாட்டர் பம்புமே நல்லா ரன் ஆகுது. ஃபைனலாக மோட்டார் ஆன் பண்ணி பார்த்தா மோட்டார் மட்டும் ரன் ஆகலை. அப்போ நம்ம அந்த மோட்டார் மட்டும் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா போதும். இந்த மாதிரி மோட்டார் ப்ராப்ளம் வந்துட்டால் ஃபஸ்ட் இந்த கண்டென்சரை தான் டெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இவனை பிரித்து எடுத்து இவனுக்கு ஒரு ஸ்கேனை வந்து போட்டுருவோம். இந்த கண்டென்சர் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இவனுக்கு டேரெக்டாக பவர் சப்ளை கொடுத்துட்டு அந்த 2 வயர் ஸ்டார்ட் பண்ணும்போது டிக்னு ஒரு ஸ்பார்க் சவுண்டு வரும். அப்படி வந்தாலே ஓகே தான். பார்த்துருந்துருப்பீங்க, கண்டென்சரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்ததான் சுவிட்செல்லாம் பிரித்து இதுக்குள்ளே எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். சுவிட்செல்லாம் பிரித்து அதுக்கு வர ஒயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்குது. இனி நம்ம இந்த மோட்டாரை பிரித்து அதுக்குள்ளே உள்ள காயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மோட்டார் அந்த இடத்துலேருந்து தனியாக கழட்டி இடத்துல கழட்டும் போது ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு மோட்டார் ஹீட் ஆகி இந்த பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு உரி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ இந்த மோட்டாரை சுற்றிலும் ஒரு 3 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த கப்பை பிடிச்சி இழுத்த வரவே இல்லை. அதுக்கப்புறம் சுற்றில வச்சு தட்டி தான் கழட்டினேன். வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள ஸ்பேர் எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அந்த காயிலுமே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கீழே உள்ள கப்பையும் கழட்டிட்டு கீழேருந்து வர ஒயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன், அதுவுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால ரிட்டர்ன் எல்லாத்தையும் ரீஅசம்பிள் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நமக்கு மோட்டர் இங்கேருந்து போது பார்த்தீங்களா ஒயர், அதில் இடையில எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அதுக்கு மேலே உள்ள ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஒயர் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ண ஒயர்லாம் பவர் சப்ளை வருதான்னு பார்த்தேன், அதுவுமே நல்லா தான் வருது. ஃபஸ்ட் இந்த கண்டென்சர் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம், அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் சுவிட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம், அதுவுமே ஓகே தான். அந்த அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா காயில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், காயிலுமே புதுசாக சூப்பராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒயரில் டவுட்டாக இருந்துச்சு. இந்த ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வருது. இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே தான் வந்து ப்ராப்ளம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள காயில் சுற்றி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பவர் சப்ளை போகிறது அந்த காயிலுக்குள்ளே எதுவும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பிரிச்சலாம் எனக்கு பார்க்க தெரியாது. ஐம் சாரி, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டார். இந்த மோட்டரை மாத்திர மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப வரும். அதுக்கு நம்ம புதிய ஏர் கூலரை வந்து வாங்கிட்டு போயிடலாம். நம்மளோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் டு கோல்டு, அதில் நமக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட் வந்திருக்கணும். அப்படியா? அப்படி ஸோ இந்த காயிலுக்குள்ளே தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு சரியாக வந்து தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த காயிலுக்குள்ளே தான் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அவுட்டு சுற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம், மற்றபடி அந்த காயிலுக்குள்ளே தான் நம்ம டிடிலாம் வந்து உள்ளே போகலாம், அதுதான் ப்ராப்ளம் இருக்கலாம். அண்ட் இதில் நமக்கு லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்லாம் வந்து கிடையாது. நம்ம கொடுத்த காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸ் வச்சு நம்ம தனியாக ஒரு ஏர் கூலர் வந்து பண்ணலாம். ஏன்னா அந்த மோட்டர் மட்டும் தான் போயிருக்கு. இந்த மோட்டர் வந்து வேறு ஏதாச்சும் மாற்றிட்டு நம்ம ஏர் கூலர் சின்னதாக வந்து வீட்டில் பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு சரியாக இருக்குது, இந்த ஸ்விங் மோட்டர் வந்து சரியாக இருக்குது. அந்த எங்கே அந்த கூலிங் பேடு அந்த இருக்கு பாருங்க, இதுவுமே புதுசாக வந்துருக்கு. நம்ம கொடுத்த காசுக்கு இந்த பொருள் வந்து கிடச்சிருக்கு, அவ்வளோதாங்க. சொல்ல போனால் இதில் உள்ள எல்லா ஸ்பேருமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குங்க. இந்த மோட்டர் கூட பழைய கடையில் வந்துச்சுன்னா நான் மாற்றி விட்டுட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபைனலாக இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா தரவை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா அடுத்து வரப்போ ஒரு 3 மாதத்துக்கு இவனை வச்சு தான் ஓட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் ஆன் பண்ணி பார்ப்போம், ரெஸ்பான்ஸ் தெரியுதானே. அதில் மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கும் வந்து நல்லா ஆன் ஆகுது. லைட்டாக அப்படி முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வருது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இந்த இடத்துல வந்து இல்லை. அதனால் இப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஆன் பண்ணி பார்க்க முடியாது. பட் அந்த ஸ்விங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓப்பன் பண்ணிடுவோமா? இந்த ஏர் கூலர் எல்லாமே இப்போ நம்ம கழட்டுற 4 ஸ்க்ரூ மட்டும் தான். அதுக்கப்புறம் எல்லா பார்ட்டுமே ஒன்று லாக் பண்ணி தான் இருக்குது. சிம்பிளாக கழட்டிடலாம். வேலை சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தா ஓப்பன் பண்ணாலும் தெரியுது பயங்கரமாக வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேங்க. நிறையா ஸ்பேர் வந்து உடஞ்சி கிடக்கு உள்ள. மோட்டரே காலி நினைக்கிறேன் இதுலையுமே. இதில் எந்த இடத்துல உள்ள ஸ்பார்ட்னு தெரியல, இது உடஞ்சி கிடக்கு. அடுத்ததாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சனரு பொசுங்கி போய் கிடக்கு. இந்த ரன்னிங் வீல் மட்டும் தனியாக ஆடுது, இதெல்லாம் உடஞ்சிருச்சு. அடுத்து மோட்டர் ஸ்டெக் ஆயிடுச்சு, சுத்தே மாட்டேங்குது. இப்போ இதுக்கு வர ஒயரில் எல்லாம் கட் பண்ணி அண்டு பிரித்து விட்டுட்டு அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிக்கிடுவோம். இப்போ இந்த ரன்னிங் வீலை வந்து கழட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு மேலே பேரிங் பிளேட் மாதிரி ஒன்று போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அந்த பிளேட்டை கட்டினா வீலை வெளில எடுத்துடலாம்.
அந்த இடத்துல தான் மோட்டார் வந்து ஒட்டியிருப்பாங்க, அந்த இடம் தான் எடுத்துக்கிடுச்சு. இப்போ நான் மோட்டரை சுற்றி பார்த்தேன், பயங்கரமாக ஸ்டெக் ஆயிருங்க. சுத்த தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. அப்படியே அந்த மோட்டரை கழட்டி வெளில எடுக்கலாம்னு பார்த்தா அந்த ஸ்க்ரூவெல்லாம் பயங்கரமாக ரஸ்ட் ஏறிடுச்சு. அந்த மறைய தேஞ்சு போச்சு அந்த அளவுக்கு. அதனால WD ஸ்பாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த கண்டென்சருக்கு ஒரு ஸ்கேனை போட்டுருவோம். இதில் உள்ள கண்டென்சருமே நல்லா தான் இருக்குது, அதனால இதே மாட்டிக்கிடுவோம். அடுத்த இதில் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிடையாது, ஒன்று இருந்துச்சு. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த 2 கண்ட்ரோல் சுவிட்சுமே நம்ம இதுக்கு முன்னாடி உயர் கலர் கலத்தினோம்ல, அதுலேருந்து எடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லி என்ன ஸ்பேர் எப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்குள்ளே தேவைப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலங்க. இப்போவே இதுலேருந்து எடுத்துருவோம். அதுலேருந்து அந்த ஒயர் செட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அதில் எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஏர் கூலரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அண்ட் மோட்டருக்கான ஒயர் கலர் வரியாக தான் இருக்குது, அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் மோட்டர் ஆன் பண்ணி பார்த்தேன், 3 சவுண்டு மட்டும் தான் வந்துச்சு. பட் மோட்டர் ரன் ஆகவே இல்லை. சரி, ஸ்டெக்காக இருக்கிறனால தான் அந்த ப்ராப்ளம் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக சுற்றியும் பார்த்தேன், அப்போவுமே மோட்டர் ரன் ஆகலை. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி இப்போ அந்த டவர் ஃபேன்லேருந்து அந்த மோட்டரை கலட்டி இதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அந்த டவர் ஃபேனை கழட்டி அந்த மோட்டர் வந்து வெளில எடுத்துருவோம். டவர் ஃபேனை ஓப்பன் பண்ணாதான் தெரியுது, டவர் ஃபேனில் உள்ள மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வாக்கில் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அதுவே ஏர் கூலரில் உள்ள மோட்டரில் வந்து மேல் வாக்கில் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டவர் ஃபேன்லேருந்து எடுக்கிற மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கழட்டி எடுத்த இந்த மோட்டரை நம்ம இந்த இடத்துல மாட்ட போகிறது கிடையாது, ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த மோட்டரை இதோட கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ஒரு பாதி அளவுக்கு மேலே ஆங்கில இருக்கிற உள்ளே போகலை, அதனால அதை உடச்சி எடுக்கலாம்னு பார்த்தா அந்த பிளாஸ்டிக் உடைக்கவே முடியலங்க. என்னங்க பிளாஸ்டிக் இது, அப்பா. அப்புறம் சின்ன பீஸாக கட் பண்ணி தான் குறைச்சேன். நம்ம தட்டும் போது வேறு எங்கிட்டு உடஞ்சாலுமே நமக்கு டோட்டல் ஏருக்குள்ளருமே வீணாக போயிடும். அதனால பொறுமையாக தான் தட்டி உடச்சிக்கிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு குறைச்சிருக்கேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க. நம்ம எடுத்த மோட்டர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரன்னிங் வீலை வந்து மோட்டர் கூட ஒட்டிக்கிடுவோம். இந்த மோட்டரில் இந்த இடத்துல லப்பர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃப்ளெக்ஸ் குயிக் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வீலை வந்து சென்டராக பார்த்து ஒட்டிக்கிடுவோம். இப்போ இந்த வீலை மோட்டர் இந்த இடத்துல செட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு, எனக்கு ஹைட் டிஃப்ரெண்ட் வந்து இருந்துச்சு. அதனால பொறுமையாக உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மோட்டர் பேஸ் இந்த இடத்துல வச்சு ஸ்க்ரூ போட்டு ஏற்றலாம் பார்த்தேன். பட் அதுக்கான சரியான பேஸ் வந்து அந்த இடத்துல கிடையாது. அதனால ஃப்ளெக்ஸ் குயிக்கு எம்சியில் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இதுவே போதுமானது தான், ஏன்னா பெருசாக வைப்ரேஷன்லாம் இல்லை. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண மோட்டருமே சரியாக ரன் ஆகலை. அதனால இன்னொரு டவர் ஃபேன் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து மோட்டர் எடுத்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி ரிட்டன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஓரளவு நல்லா ரன் ஆகுதுங்க. அடுத்து வாட்டர் பம்பை ஆன் பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லா ரன் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டோம். இதை க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இந்த கூலிங் பேடில் உள்ள தூசி ஏர் ஃப்ளோர் வச்சு க்ளீன் பண்ணோம். பட் அதுலேயுமே சரியாக போகலை. அதனால வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இங்கே உள்ள கூலிங் பேடையும் அந்த ஏர் கூலர் பாடியும் ஒரு துணியில் தண்ணி தொட்டு நல்லா தொடச்சிக்கிட்டேன். அப்புறம் ஸ்விங் சரியாக ரன் ஆகலன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அந்த இடத்துல ஸ்டெக் ஆகி தான் இருக்குது. அதனால WD பாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். போக கரெக்டாக ரன் ஆயிரும். இப்போ இந்த ஸ்விங்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு அந்த கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாத்தையும் இந்த ஃப்ரண்ட் பாடியில் வந்து மாட்டிக்கிடுவோம். அப்புறம் இந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பிரித்து எடுத்திருந்தோம். அதுக்குமே கேபிள் டை போட்டு இந்த ஃப்ரண்ட் பாடியை மாட்ட வேண்டியதான். அப்படியே அந்த கூலிங் பேடையை மாட்டி விட்டோம்னா நமக்கு வேலையே முடிஞ்சு. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டைம் மொத்தமாக ஒரு 4 திங்ஸ் வந்து எடுத்துருந்தோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கு போயிடுச்சு. மிச்சம் 3 வந்து தரவா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்டில் நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போர்ட்டபிள் ஃபேனை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா நைட் லாம்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த லைட் லாம்பை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபேனை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுவோம். இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணாலே இப்போ ஆன் ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பேசும்போது லைட்டை வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நமக்கு திருப்பி காற்று எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு நல்லா தான் வருது. நான் கீழே ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு காற்று வருது அப்படிங்கிற செக் பண்ணி காட்டுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்பீடு 1 தான் வச்சுருந்தோம். இப்போ 2 வச்சு பார்ப்போம். அப்பா சவுண்டை பார்த்தீங்கன்னு தெரியும், பயங்கரமாக வந்து கூவுது. இப்போ 2க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை கொண்டு போய் எந்த அளவுக்கு காற்று வருது அப்படிங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒத்து கிளிக்கிறாப்புல. அப்படியே ஸ்டெப்பு 3க்கு மாற்றுவோம். கம்மியாகுது, அவ்வளோதானோ. ஃபுல்லாக வச்சிட்டேன். பட்டு பெஸ்ட் இங்கிலீஷ் நம்ம தெரியல, அதே அளவு தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டும் தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி மற்ற எல்லாம் ஒரே ஸ்டெப்பில் தான் இருக்குது. இது போதுங்க ஒரு ஆளுக்கு. அப்படி திருப்பி நம்ம எந்த பக்கமும் காற்று வாங்கிக்கலாம். அடுத்தபடி அதை ஸ்மால் சைஸ் ஃபேன் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. இதேமாதிரி நம்ம நைட் லாம்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேனாக வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்பீச்சருமே ரெடி பண்ணிட்டோம். எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். அந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த பிரைட்னஸை. இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு. நல்ல பிரைட்டாக தான் இருக்குது. நைட் டைமில் செக் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து ஃபேன் ஆன் பண்ணிடுவோமா. ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு, அடுத்து செகண்டு, ஆப் ஆகி போச்சுங்க தேடு போகிறதுக்குள்ள. 1 2 3. ஓகே, 3 ஸ்டெப் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சமாச்சும் முடி பறக்குதா. இது கொஞ்சம் கிட்ட வச்சு தாங்க அந்த காற்று வந்து போர்ஸ் அடிக்கிற மாதிரி. அதாவது இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான். இதுக்கு மேலே போய்ட்டா அந்த காற்று கொஞ்சம் வருதுங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது வருது. பட் லைட்டாக திரும்பினா கூட வர மாட்டேங்குது. ஓகே தான், டேபிள் ஃபேன். அதாவது நம்ம படிக்கும் போது யூஸ் பண்ணிக்கிடலாம்.
அண்ட் இதில் உள்ள அந்த வின்ஸை வச்சிருந்தோம் இன்னும் காற்று நல்லா வந்திருக்கும். பட் நம்ம இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மாடிஃபிகேஷன் தான் பண்ணோம். வேறு ஒரு மோட்டர் வேறு ஒரு வின்ஸ் தான் வச்சோம். அதனால கொஞ்சம் ஏர் கம்மியாக வருது. இதில் உள்ளதை யூஸ் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அந்த ஃபேன் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிடலாம். ஃபைனலாக இவனை வந்து ரெடி பண்ணிடுவோம். இவனை ரெடி பண்ணதான் பயங்கர சிரமம் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்து இருந்திருப்பீங்க. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ராலி வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம எங்கிட்ட நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம் டைல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராம்ப்டன் பிராண்டை வந்து சேர்ந்தவன். அதெல்லாம் வந்து கேட்டாங்களா ஃபஸ்ட்டு ட்ரேட் கூட ஆன் பண்ண அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வச்சிருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே ஆன் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு ஃபேனை ஊற்றி ஆன் பண்ணி பார்ப்போம். எடுத்தோடனே ஹைக்கு போயாச்சு. நம்ம அந்த என்னென்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. மீடியம் லோ மீடியம்லாம் போகல. எடுத்தோம் ஹைக்கே போயாச்சுங்க. வாவ். இங்கே கேமராவில் ஒரு ஸ்டிப் இருக்குது. அந்த ஸ்டிப்பே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர காற்றுல வந்து ஆடுது. அதுக்கப்புறம் சட்டை ஆடுறது தெரியும் தானே. எங்கே பாருங்கள் பறக்குதா? இங்கே பாருங்கள் அது பாட்டில் அள்ளி தள்ளுது காற்றை. அதே போல் நாய்ஸ் பெருசாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம உள்ள மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கோம். பட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் சித்தி கூட இல்லாமல் நீட்டாக ரன் ஆகுதுங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள வாட்டர் ஊற்றிட்டு நம்ம கூலிங்காக வந்து ஏர் வரும். அதையும் பிறகு செக் பண்ணி பார்ப்போம். அந்த ஸ்விங் ஆன் பண்ணிடுவோமா? இப்போ காற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகும் இந்த சைடு போகும். அது பையர் ரன் ஆகுது. நம்ம வந்து அந்த WD பார்ட்டி வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் போக தான் நல்லா ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதுக்குள்ளே தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். தண்ணியோட லெவலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். அப்படியே ஊற்றிடுவோமா? இது ஒரு குடத்துக்கு மேலே பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. கீழே அந்த பேஸ் ஃபுல்லாகவே தண்ணி பிடிக்கும். சரியாக ஊற்றல கீழே பிடிங்கிட்டு இருக்கா. ஸோ சேடு. கீழே அந்த லீக்கேஜ் பைப் இருக்குது பார்த்தீங்களா? அது ஓப்பனில் இருக்கு. நான் ஊற்ற தண்ணி கீழே ஊற்றிட்டு இருக்கேன். அதை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? கீழே அந்த அவுட்லெட் பைப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண மட்டும் அதில் தண்ணி வந்து லீக் ஆயிடுச்சு. அதை க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அந்த சின்ன குடத்தை 2 குடம் தண்ணி வந்து ஊற்றிருக்கிறோம். இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஆன் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட் வந்து அந்த வாட்டர் பம்பே ஸ்விங்கி வந்து ஆன் பண்ணுவோம். வாட்டர் உங்களுக்கு தண்ணி விடுதான் பார்க்கணும்ல. பம்பு ஆன் ஆயிடுச்சு. சக்ஸஸ். தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வடி ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் அப்படியே ஃபேன் ஆன் பண்ணி நம்ம கூலிங் காற்று வருது அப்படிங்கிற செக் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. எடுத்துகிட்டு கையில் வச்சாச்சு. லைட்டாக கூலிங் இருக்குங்க. போக நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ கூலிங் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ நமக்கு நார்மலாக வெளியில் வருது பார்த்தீங்களா காற்று, அதை வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 36 டிகிரிட்ட இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஏர் கூலர் அப்படியே செக் பண்ணிடுவோம். வாவ் 28ங்க. நமக்கு எந்த அளவுக்கு கூலிங்காக வருது அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுவும் ஃபேன் ஆன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாமல் நல்லா இன்னும் கூலிங் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த 3 திங்ஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்த்துருமா? அதாவது இந்த ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒரு 50 ரூபாய்க்கு வந்து எடுத்திருந்தேன். அதே போல் இந்த ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒரு 50 ரூபாய்க்கு வந்து எடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இப்போ தான் வந்து 500 ரூபாய்க்கு மேலே தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு 100 ரூபா போட்டு அண்ட் இதுக்கு ஒரு 100 ரூபா போட்டோமா வச்சுங்களேன், இது ரெண்டுலேயே நமக்கு ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எனக்கு பின்னாடி அந்த ஏர் கூலர் இன்னுமே என்ன தான் இருக்குது. இப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 27க்கு வந்து மாறி இருக்குது. இந்த ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய 350 ரூபாய் வந்து எடுத்திருந்தோம். அதில் போட்ட ஸ்பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய எடுத்த திங்ஸ் வந்து ரெடி பண்ணி போட்டால் தான். அதனால் பெருசு எந்த செலவுமே வந்து கிடையாது. இந்த மாதிரி ஏர் கூலர் வந்து புதுசாக வாங்க போனால் என்ன ரேட் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இதுக்கு ஒரு மதிப்பு வந்து ஒரு 1000 ரூபா போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 650 ரூபா ப்ராஃபிட். இந்த 3 திங்ஸ்க்கு நம்ம மொத்தமாக செலவு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இல்லை நமக்கு ப்ராஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்து கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வழக்கமாக சொல்கிற ஒரு வார்னிங் தான். நம்ம இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண வந்து ரெடி பண்ணல. ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் தான். இந்த மாதிரி ஒரு ஆள் தேவையில்லைன்னு தூக்கி போகிற பொருளை கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து மாற்றலாம் அப்படிங்கிறத கண்டனோட கான்செப்ட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒப்பீனியன் மட்டும் தான் காமெண்ட்ஸ் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.